சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியை விரட்டி அடித்த மக்கள். கொங்கு வட்டாரத்தில் இபிஎஸ்க்கு இருக்கும் எக்கச்சக்க ஆதரவை குறைக்கும் வியூகத்தை எடுத்துகிட்டு வராரு செந்தில் பாலாஜி. அதிமுகவுக்கு ஆதரவான ஆட்களை எல்லாம் திமுகவுக்கு இழுப்பது மட்டுமின்றி மக்களையும் ஏமாற்றி இழுத்து வருகிறாரு. இந்நிலையில் கரூர் கூட்டத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி இதுவரை இல்லாத அளவுக்கு செந்தில் பாலாஜியை வைத்து செஞ்சிட்டாரு. செந்தில் பாலாஜி பற்றி எல்லாமே இபிஎஸ்க்கு தெரியும் என்பதனால புட்டு வச்சிட்டாரு. அவர் செந்தில் பாலாஜி உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலைகளையும் கற்று தேர்ந்தவர். மக்களை ஏமாற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் புது வித்தைகளை கண்டுபிடிப்பது இவரது வாடிக்கை. 10 ரூபாய் என்றால் செந்தில் பாலாஜி. ஆர்கே நகர் தேர்தலில் 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து மக்களை ஏமாற்றியவர் செந்தில் பாலாஜி. ஒருவரை ஏமாற்றி வெற்றி பெற வைத்து முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்ற ஆசை காட்டி தனி கட்சி தொடங்கப்பட்டு அதிமுகவில் இருந்து 18 பேரை கடத்தி கொண்டு போய் நாற்றாட்டில் விட்டு விட்டார். அவர் தான் செந்தில் பாலாஜி. காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் ஒருவரை திமுகவில் சேர்க்கிறாரு. இதுதான் கூட்டணி லட்சணம். ஸ்டாலின் பொய் பேசுவார், ஆனால் பொய்யையே முதலீடாக கொண்டவர் செந்தில் பாலாஜி. இன்றைக்கு 10 ரூபாய் என்றால் அனைவருக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் 6000 மதுக்கடைகள் டாஸ்மார்க்கில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெறுவதனால நாளொன்றுக்கு 15 கோடி ரூபாயும், மாதத்துக்கு 450 கோடி ரூபாயும், வருடத்திற்கு 5400 கோடி ரூபாயும், இந்த 4 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க. போக்குவரத்து துறையில் அம்மா இருக்கும்போதே தவறு செய்ததால தானா பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். மின்சாரத்துறையில் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், டிரான்ஸ்ஃபார்ம் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. சிறைக்கு சென்ற பிறகும் ஊழல் செஞ்சுருக்காரு. அந்த வழக்கில் இருந்து தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டாங்க. சக்கரம் சுழல்கிறது. அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி மலரும். யார் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்படுவாங்க. அமலாக்கத்துறையே இதில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதா செய்தி வெளியிட்டது. முழுமையாக விசாரித்தால் 40,000 கோடி ஊழல் என்று செய்தி வருது. இதுவும் அதிமுக ஆட்சியில் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். பொய் சொல்வதில் செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா கூட பொருந்தும். 2021 தேர்தல் ஆற்றில் மணல் அள்ளுவது சம்பந்தமாக பேசினார். ஸ்டாலின் 11 மணிக்கு பதவியேற்றதும் 11:05க்கு மாட்டு வண்டியில் மணல் அள்ளப்படும் என்றார். மாட்டு வண்டி மக்களுக்கு நாமம் போட்டது தான் மிச்சம். டெக்னிக்கலாக பேசி ஏழை ஏமாற்றுவதில் வல்லவர் செந்தில் பாலாஜி. மேலும் அவரது துறையில் பல ஊழல்கள் நடந்திருக்கு. மத்திய அரசு தோண்டி எடுக்குது. அதிமுக அரசு வந்த பிறகு முழு விசாரணை நடத்தப்பட்டு செந்தில் பாலாஜி பத்திரமாக இருக்க வேண்டிய இடத்துல இருப்பார். எனவே அதிகாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். திருட்டுத்தனமாக மணல் அள்ளப்படுகிறது. அதற்கு உடந்தையாக இருக்கும் அதிகாரிகளை எச்சரிக்கிறோம். மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தாலும் சரி, காவல்துறை வருவாய் தலைவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே உரிய தண்டனை பெற்று தருவோம். மேலும் மக்கள் அவரை விரட்டி அடிக்க வேண்டும். பிரச்சாரத்துக்கு வந்தால் அவரை உங்கள் தொகுதியில் உள்ளே சேர்க்காமல் விரட்டி அடிங்க என எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு.